My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தரம் வாய்ந்த பொறியியல் கல்லூரிகளை சேர்ந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் JEE அப்படிங்கிற தேர்வை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த JEE எக்ஸாமினேஷன் இரண்டு தரப்பட்ட தேர்வுகளாக இருக்கு. ஒன்று JEE மெயின்ஸ், இன்னொன்று JEE அட்வான்ஸ்ட். இந்த JEE மெயின்ஸ் அப்படிங்கிறத எழுதினீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய NITஸில், IIITஸில், IISc மாதிரியான கல்லூரிகளில் நீங்கள் சேர முடியும். இந்த JEE மெயின்ஸ் வருஷத்துக்கு 2 தடவை நடத்துகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் செஷன் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. செகண்ட் செஷனுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது. வருகிற அதாவது February 1ஆம் தேதியிலேருந்து வர February 25 வரைக்கும் இந்த செகண்ட் செஷனுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 2 அட்டம்ப்டில் எதில் உங்களுடைய பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த மார்க்கை வச்சு நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் செஷன் எழுதிட்டேன், அதில் என்னுடைய பர்சன்டேஜ் கம்மியாக தான் வரும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த செகண்ட் செஷனை மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் அட்டன் பண்ணுங்கள். இல்லை சார் ஃபர்ஸ்ட் செஷன் எழுதவே இல்லை, நான் மிஸ் பண்ணிட்டேன், ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை அப்படின்னா கூட யூ கேன் மேக் அ ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த செகண்ட் செஷன். இந்த செகண்ட் செஷனுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டெமோ வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறோம், செக் பண்ணி பாருங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும் அண்ட் என்னென்ன ஸ்டெப் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இதெல்லாமே நம்மளுடைய சேனலில் வீடியோவாக போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த JEE மெயின்ஸில் நல்ல பர்சன்டேஜ் வாங்கக்கூடிய மாணவர்களை, அதிகமான டாப் லெவலில் இருக்கக்கூடிய மாணவர்களை JEE அட்வான்ஸ்டுக்கு குவாலிஃபை பண்ணுவாங்க. JEE அட்வான்ஸில் நீங்கள் நல்ல பர்சன்டேஜ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த தேர்வினுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் நீங்கள் ஜோசா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகளான IITஸில் நீங்கள் சேர முடியும். உதாரணத்துக்கு IIT மெட்ராஸ் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரினா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய IIT மெட்ராஸ் தான். இந்த மாதிரியான கல்லூரிகளுக்கு சேர்வதற்கான ஒரே ஒரு வழி JEE மெயின்ஸ் அண்ட் JEE அட்வான்ஸ்ட். ஸோ இந்த எக்ஸாமினேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் ஃபர்ஸ்ட் செஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்க, மார்க் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அல்லது அதை விட நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா செகண்ட் செஷன் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் செஷனில் பேப்பர் 1 மட்டும் தான் போட்டிருக்கீங்க, இப்போ பேப்பரை மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்றிக்கலாம். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ் இது வரைக்கும் பண்ணலை, புதுசாக பண்ண போகிறீங்கன்னா நம்ம டெமோ வீடியோ பாருங்கள், அதை பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமினேஷன் எப்போ சார் நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் செகண்ட் செஷன் JEE மெயின்ஸுடைய செகண்ட் செஷன் நடப்பதாக டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கூட JEE மெயின் செகண்ட் செஷன் எழுதி பாருங்கள். பிகாஸ் யூ வில் ஹேவ் அன் ஐடியா ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. மேத்தமேட்டிக்ஸ் தட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். பட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் என்ன மாதிரியான கேள்விகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், நீங்கள் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இது வரைக்கும் நான் வந்து இன்ஜினியரிங் தான் சேரணும், 12th முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங் தான் சேரணும் அப்படிங்கிற மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய மாணவர்களை தமிழ்நாட்டில் உள்ள சாதாரண கல்லூரிகள் அல்லது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரியான கல்லூரிகளை விட தரம் வாய்ந்த கல்லூரிகளான IITs, IIITs, NITs இந்த மாதிரியான கல்லூரிகளை எய்ம் பண்ண சொல்கிற அந்த மோட்டிவேஷனை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது 12th படிச்சுட்டு இருக்காங்க அண்ட் இன்ஜினியரிங் தான் சேர போகிறாங்க அப்படின்னா அவங்களே மறக்காமல் இந்த தேர்வு எழுத சொல்லுங்கள். பிகாஸ் இந்த தேர்வு அவங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.